இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ஸ்பெகடி பொலோனிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மஷ்ரூம் யூஸ் பண்ணி பொலோனிஸ் சாஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெகடியை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்பெகடிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்பெகடியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பெகடியை உடைக்கக்கூடாது, முழுசாக நம்ம அப்படியே தான் சேர்த்துக்கணும். பாதி ஸ்பெகடி பாத்திரத்துக்குள்ளேயும் பாதி ஸ்பெகடி பாத்திரத்துக்கு வெளியிலையும் இருக்கும். அப்படியே இருக்கட்டும், விட்டுடுவோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இருக்க ஸ்பெகடி சாஃப்டாகிடும். அப்போ மெதுவாக எடுத்து விட்டோம்னாக்கா எல்லா ஸ்பெகடியும் தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ இது இப்படியே வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். அப்படியே வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்பெகடி நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பெகடி வேக வச்சுருக்க தண்ணியை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம சாஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். போதும், இதை எடுத்து வச்சுப்போம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா தான் ஸ்பெகடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிராக இருக்கும். எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடுவோம். தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ நமக்கு ஸ்பெகடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம பொலோனி சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 4 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கட்டும். இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். இப்போ கொத்தமல்லி இலையும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். இந்த சாஸுக்கு கொஞ்சம் தக்காளி நிறையா தேவைப்படும். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. துளசி இலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை இது கூட கொஞ்சம் சேர்த்துப்போம். துளசி இலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த சாஸில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது கலருக்காக மட்டும்தான், காரம் ரொம்ப இருக்காது. 1 ஸ்பூன் கரம் மசாலா, சாஸுக்கு தகுந்த அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மஷ்ரூம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
மஷ்ரூமை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பெகடி வேக வைக்கும் போது எடுத்து வச்சிருந்த தண்ணியை இது கூட சேர்த்துப்போம். இந்த தண்ணியில் இப்போது மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், மஷ்ரூமும் நல்லா வெந்து நமக்கு இப்போ பொலோனீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்தது இப்போது பாக்கி இருக்க இந்த சாஸில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஸ்பெகடியை எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்பெகடியை சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ நமக்கு ஸ்பெகடி பொலோனீஸ் சாஸோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம ஸ்பெகடியையும் சாஸையும் வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெகடி இதில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெகடியை வச்சாச்சு. அடுத்தது இது மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த சாஸை கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், ஸ்பெகடி பொலோனி சாஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.